இது பிக் பாஸ் வீடா இல்லட்டா மெண்டல் ஹாஸ்பிட்டலான்னு தெரியல. ஏன்னா உள்ள இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நடந்துக்கிறாங்க. என்னைக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா புதுசு புதுசா கிளம்பிட்டு வராங்க. இவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு முக்கிய காரணம் உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. அதனால நாளுக்கு நாள் இல்லைங்க, உள்ள ஒவ்வொரு நொடியுமே சண்டை மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. எதுக்கு தான் சண்டை போடுறாங்க? இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு பிரச்சனையே தேவையில்லைன்னு நாம நினைப்போம். ஆனா அந்த பிரச்சனையை பெருசாக்கி ரொம்பவே பூதாகரமா வெடிக்க வச்சு தேவையில்லாம சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கு மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்னன்னா உள்ள இருக்க ஆடியன்ஸ் தான் முக்கிய காரணமா இருக்காங்க. மற்ற சீசன்களை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் அப்படின்னா அதிக பரிச்சயமான முகங்கள் இருக்கும். இல்லை அப்படின்னா கூட உள்ள இருக்கிறவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ரகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம சண்டையை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். தண்ணிக்கு குழாயடி சண்டையில இருந்து சாப்பாட்டு பிரச்சனை வரைக்கும் நாளுக்கு நாள் சண்டை மட்டும்தான் உள்ள இருக்கு. அதாவது ஸ்வீட் மெமரிஸா ஏதாவது நடக்கும்னு பார்த்தா மற்றபடி அந்த தவிர மற்றபடி எல்லாமே சண்டை மட்டும்தான் நடக்கு. எங்க பார்த்தாலும் சண்டை 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 இது மட்டும்தான் நடக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி மட்டும்தான் இருக்கு. மற்ற டைம் ப்ரோமோ மூலயமா வந்து ஹைப் ஏத்துறதுக்காக சண்டையை காட்டுவாங்க. ஆனா இங்க ப்ரோமோல கொஞ்சம் காட்டுற சண்டை உள்ள பார்க்கும்போது நிறைய தான் இருக்கு. மற்ற சீசன்களை பார்க்கும்போது ப்ரோமோல சண்டையை காட்டியிருப்பாங்க. ஆனா உள்ள பார்க்கும்போது அந்த அளவுக்கு எபிசோட் இருக்காது, சண்டையும் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் ப்ரோமோல சண்டை இருக்கு. ஆனா இங்க பாக்குற சண்டை சிறுசா இருந்தா கூட உள்ள பார்க்கும்போது அவ்வளோ பெருசா இருக்கு. தேவையே இல்லாம ஒரு சின்ன பிரச்சனையை கூட பெருசாக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ப்ரோமோ வெளியிட்டு இருந்தாங்க. என்னன்னா சபரி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடை வந்து அளந்து வைக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதாவது உள்ள இருக்கக்கூடிய 18 பேருக்கும் சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அளந்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா யாருக்கு தேவையோ எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காலங்காலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே பண்ணது. அதாவது சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, தட்டுப்பாடா இருக்கு அப்படின்றப்போ வந்து அளந்து வைப்பாங்க, எக்ஸ்ட்ரா இருந்தா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களே வந்து ஒரு கண்டேக்கு வந்து வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. இதை தான் இங்க வந்து சபரியும் வந்து ஒரு பதிவா முன்வைக்கிறாரு. இப்படி கொடுத்துக்கலாம், யாருக்காவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும் இல்லையா. ஏன்னா கம்மியா தான் இருக்கு அப்படின்ற போது அங்க 20 பேர் இருந்தாங்க, இப்ப 18 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு வேணும். அப்படிங்கிறப்போ வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்து அளந்து அளந்து வச்சா மட்டும்தான் அங்க வந்து சாப்பாடு வந்து கரெக்டா கொடுக்க முடியும். இல்லைன்னா வந்து பத்தாக்குறையா போயிடும். நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க, ஒரு சில பேர் சாப்பிட முடியாம இருக்கும். அதனால வந்து சபரியை வந்து அந்த மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறது வெளியே இருந்து பாக்குற நமக்கே புரியுது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது மிச்சம் இருக்கும்போது நான் அதுக்கு சாப்பிடணும், மிச்சம் இருக்கிறத நான் இதுக்கு சாப்பிடணும், எனக்கு நான் தேவைப்படும் போதே சாப்பிட்டுக்கணும், அதாவது எனக்கு வயிறு பசிக்கும் போதே நான் சாப்பிட்டுக்கணும், நீங்க வந்து முட்டாள்தனமா ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாரு. இதை வந்து சபரி எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறாரு. அண்ணே இது மாதிரி வந்து ரூல்ஸ்னே, அதாவது ரூல்ஸ் கிடையாது, இந்த மாதிரி இருந்தாதான் எல்லாத்துக்கும் பத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. பட் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரொம்பவே சீன் போட்டுட்டு கத்திட்டு அவர் போறாரு. அதாவது இது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குறீங்க, எனக்கு தரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போறாரு. பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியுது. அதாவது சபரி வந்து தண்ணியோட பிரச்சனையா இருக்கும்போது சரி, ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து தண்ணி வந்து குறிப்பிட்ட அளவு தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு நபருக்கு வந்து 8 லிட்டர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கூட சபரி வந்து கரெக்டா அளந்து அளந்து கொடுத்தாரு. அதாவது முந்தின நாள் வாங்கலைன்னா கூட நெக்ஸ்ட் டே வந்து அது கண்டிப்பா நெக்ஸ்ட் டே வராது, நீங்க வந்து முந்தின நாளே வாங்கியிருக்கணும், மற்ற யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சபரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான், அதாவது தண்ணியில எப்படி வந்து ஒரு கட்டுப்பாடை வந்து கொண்டு வந்தாரோ சபரி, அதே மாதிரி தான் சாப்பாட்டு விஷயத்திலையும் கொண்டு வந்தாரு. இது வந்து விதிமுறையா கொண்டு வரல, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது பாக்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதை வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் புரிஞ்சிக்காம பண்றாரு. சொல்ல போனா கடந்த வாரங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து எதிர்ப்புகள் நிறைய இருந்துச்சு, ஹேட்டர்ஸ் நிறைய இருந்தாங்க. ஆனா அவர் மேல வந்து எல்லாரும் பாஞ்சதுனாலையும் சரி, தாக்குதல் நடத்தினாலையும் சரி, அதாவது அவருக்கு எதிராக பேசி அவர் கூட சண்டைக்கு போனதுனால ஆதரவா வந்து அவருக்கு நிறைய ஓட்டுகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அனுதாபத்தினால அவருக்கு வந்து ஓட்டுகள் நிறைய விழுந்துச்சு. பாவம் அப்படிங்கிறதுனால ஓட்டுகள் வந்து அவருக்கு நிறைய விழுந்துச்சு, சேஃப் ஆனாரு. ஆனா இன்னைக்கு சபரி கூட சண்டை போட்டதுனால அவரை வந்து நிறைய பேர் திட்டிட்டு தான் வராங்க. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எப்படி பண்றாரு, ஒரு சாப்பாட்டு விஷயத்துல கூட புரிஞ்சுக்க தெரியாதா, மத்தவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு தெரியாதா, தனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி பேசுவாரா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டு வராங்க. இன்னொருத்தர் யாருன்னா பார்வதியை சொல்லலாம். பார்வதி வந்து போன வீக்ல ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஒரு
ஆதரவை சந்திச்சாங்களோ அதே மாதிரி ஒரு கடந்த 2 நாளுக்குள்ள வந்து எதிர்ப்பை நிறைய சம்பாதிச்சுட்டு வராங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தைரியமா இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம யார் சொல்றதையும் கேட்க மாட்றாங்க, அவங்க அவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இப்ப கடந்த 2-3 நாட்களா வந்து அவங்க வந்து ஓவரா பண்றாங்க, அதாவது திமிரா பண்றாங்க, அதாவது அவங்களோட கேரக்டர் கிடையாது, மத்தவங்க சொல்றதை கேட்கவே கூடாது, நான் மட்டும்தான் அப்படின்ற ஆணவத்துல பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பார்வதி வந்து கிச்சன் ஏரியால போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ துஷார் சொல்றாரு, இங்க இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து துஷார் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நீ எனக்கு எங்க இருக்கணும்னு சொல்லாத, எனக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல தான் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி துஷார் கிட்ட பேசுறாங்க. சொல்ல போனா துஷார் வந்து தலையானதுக்கு அப்புறம் வந்து பார்வதி அவங்களுக்கு எந்த இடத்துலயும் மதிப்பு கொடுத்த மாதிரி தெரியல. அதாவது மத்த சீசன்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க நமக்கு பிடிக்கலன்னா கூட அவங்க வந்து தலைவர் பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு ஏத்த மரியாதையாவது கொடுப்பாங்க. ஆனா இங்க வந்து பார்வதி வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, வா போ அப்படின்ற மாதிரி தான் பேசுறாங்க. அதாவது தல பதவிக்கான ஒரு மரியாதை கூட அவங்க பார்வதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே தெளிவா தெரியுது. யாருமே இந்த கிச்சன் ஏரியால வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்? இதனால வந்து விஜய் பார்வதிக்கு வந்து நிறைய வந்து ஹேட்டர்ஸ் உருவாக்கிட்டு வராங்க, எதிர்ப்பு நிறைய கிளம்பிக்கிட்டே வருது. இன்னொன்னு என்னன்னா கனி ஒரு எக்ஸ்பிளைன் அழகா கொடுத்தாங்க. பார்வதி பண்றது நீ வந்து அடமண்டா பண்ற, நீ வந்து வேணுனே பண்ற, மத்தவங்க சொல்லிட்டு புரியுற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நாங்க வந்து உங்ககிட்ட பேசுறது ஒரு செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, நாங்க பேசுறது செவுத்துக்கு புரியாது, அதே மாதிரி நாங்க பேசுற விஷயம் உனக்கு புரியவே புரியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்வதியை தாக்கி வந்து கனி பேசியிருக்காங்க. கனி எங்கேயுமே வாய் திறந்து யாரையுமே திட்டி பேசவே கிடையாது. ஆனா முதல் முறையா பார்வதியை திட்டி கனி பேசுனதுனால அவங்களுக்கு ஆதரவு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது கனி வந்து இந்நாள் வரைக்கும் பேசவே இல்லை, பரவாயில்ல பார்வதிக்கு எதிராக பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. இப்படி போகுது. இன்னொன்னு இந்த இப்படி பிரச்சனை தான் இந்த மாதிரி போகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி போறவங்க எப்பவுமே ஒரு ஸ்வீட் மெமரிஸ் வந்து கொண்டு போவாங்க. என்னன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு போகும்போது கண்டிப்பா அழுவாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸ்டையும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போவாங்க. நீ இதை பண்ணு, இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிட்டு போவாங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி வந்து பிரவீன் காந்தி வந்து வெளியே போயிட்டாரு. பிரவீன் காந்தி பொறுத்த வரைக்கும் முதல் நாள் மட்டும்தான் அவர் வந்து சுறுசுறுப்பாவே இருந்தாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல அவர் இருக்கிற இடமே தெரியல. அது மட்டும் இல்லாம அவருடைய கருத்துக்கள் வந்து ஏற்புடையதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இன்னொன்னு அவர் வந்து ரொம்பவே கருத்து பேசிட்டு இருக்காரு, தான் நினைக்கிறது மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறாரு, கேம்குள்ள வரமாட்டாரு, பிளே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பிரவீன் காந்தி வந்து வெளியே இருக்கும்போது நிறைய சர்ச்சைகள் உருவான நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் கண்டென்ட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிக் பாஸ் வீட்டை விட்டு போகும்போது அவர் யாரு கூடயும் பேச விரும்பல. அதாவது ஒரு ஹவுஸ்மேட் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா வழி அனுப்புறதுக்கு வெளியே வருவாங்க. பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எல்லாருமே வழி அனுப்புறதுக்காக வெளியே வருவாங்க. ஆனா பிரவீன் காந்தி வந்து யாரையுமே வராதீங்க, தயவு செஞ்சு உள்ள போயிடுங்க, நான் போய்க்கிறேன், எனக்காக யாரும் வர வேண்டாம், நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஒரு பாய் கூட சொல்லலைங்க யாருக்குமே. இது வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மட்டும் இல்ல, விஜய் சேதுபதிக்குமே அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும், பொதுமக்களுக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்வீட் மெமரிஸ், நம்ம வீட்டை விட்டு போக போறோம், அதனால எல்லாரு கூடயும் பேசிட்டு இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க, உங்க கூட இருக்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு போவாங்க, பிடிக்காதவங்களுக்கு உன்னை பிடிக்காதுன்ற மாதிரி டைரக்டா சொல்லிட்டு கூட போயிடுவாங்க. ஆனா பிரவீன் காந்தி வந்து அதை எதையுமே பண்ணாம யார்ட்டையுமே பேசாம ஒரு பாட்டு போயிட்டாரு, எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. இது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா மத்த சீசன்களை கம்பேர் பண்ணும்போது பிடிச்சாலும் சரி பிடிக்கட்டாலும் சரி பேசிட்டு தான் போவாங்க. ஆனா இவர் மட்டும் விதிவிலக்கு மாதிரி கொஞ்சம் பேசாம போயிட்டாரு. அதாவது உள்ள இருக்கும்போது யாருக்கிட்டையும் அவ்வளவா அட்டாச் ஆகல, வெளியே கிளம்பி போகும்போதும் யாரை பத்தியும் பேசல. கண்டிப்பா இவர் வந்து அடுத்ததா உள்ள வர, ஒருவேளை சப்போஸ் அந்த பழைய கண்டஸ்டன்ட் வந்துட்டு உள்ள வரும்போது வந்தாருன்னா கூட எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சீசன்ல மட்டும்தான் சண்டை சண்டை சண்டை, எங்க திரும்பினாலும் சண்டை, சண்டைக்கு பஞ்சமே கிடையாதுங்க. இங்க எப்போ சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்வியா இருக்க போகுது. வரக்கூடிய வாரங்கள், அதாவது இந்த வாரத்துல யாரெல்லாம் நாமினேட் ஆக போறாங்க, யார் வந்து உள்ள இருக்க போறா, யாரை எலிமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வாரத்துல வந்து பார்வதி நாமினேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல சபரி மேல பொறாமையில கொஞ்சம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஆதிரை நாமினேட்ல வருவாங்க. இன்னொன்னு சொல்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பா திவாகரை கண்டிப்பா நாமினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து நம்மளே கண்காணிச்சிடலாம், இவங்க எல்லாம் நாமினேட் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க மட்டும்தான் சண்டையில் முக்காவாசி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அதுல இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறதுனா கலையரசன் இன்ன வரைக்குமே இருக்கிற இடம் தெரியாம தான் இருக்கிறாரு. ஒரு சில பேர் வந்து எஃப்ஜேவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அந்த அப்சரா இவங்கெல்லாம் வந்து இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கான ஸ்பேஸ் என்ன, நம்ம என்ன பண்ணணும், அடுத்த கேமுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஒரு சில பேர் வந்து கத்தி சண்டை போட்டாவது இருக்கிறத வந்து காட்டிக்கிறாங்க.
ஆனா குறிப்பிட்ட ஒரு சில பேர் மட்டும் இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறாங்க. வரக்கூடிய வாரங்கள்லயாவது அவங்களோட உண்மையான கேரக்டர் வெளி வருமா? அவங்க வந்து உண்மையாவே இந்த மாதிரி கேரக்டர் தானா? இல்லனா கேம்க்காக நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நாம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஏன்னா சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலாம். என்னன்னா கமல்ஹாசன் மாதிரி விஜய் சேதுபதி வந்து தொகுத்து வழங்கல. அவருமே உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் மேட்ஸ் மாதிரி தான் பேசிட்டாரு. மத்தபடி பெருசா ஒண்ணும் பேசுற மாதிரி இல்ல. வராரு, ஆங்கரிங் பண்றாரு, போயிடுறாரு. மத்தபடி நாம நினைக்கிற பாயிண்ட வந்து கேட்க மாட்றாரு. டான்னு கேட்க மாட்றாரு. மத்தவங்கள வந்து எதுவுமே பண்ண மாட்றாரு. ஐ மீன் அவங்க பேச நினைச்சா கூட நோஸ் கட் பண்ண நினைச்சாருன்னா உட்கார வச்சுறாரு. மத்தபடி வேற எதுவுமே பண்ண மாட்றாரு. இனி வரக்கூடிய வாரங்கள்லயாவது விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆயிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ வந்து நல்லா கேள்வி கேட்கணும். அதாவது தப்பு பண்ண இடத்துல கண்டிப்பா தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா கமல் பண்ண மாதிரி விஜய் சேதுபதியால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. கமலோட இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியலனா கூட கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணலாம். அதாவது அவர் அளவுக்கு இல்லனா கூட இவரால என்ன முடியுமோ பெஸ்டா என்ன முடியுமோ அதை பண்ணலாம். மத்தபடி வந்து அரைச்சமாவே அரைக்காம ஒரு நார்மல் ஆங்கரிங் மாதிரி பண்ணாம கொஞ்சம் கேட்கக்கூடிய வேண்டிய கேள்வி வந்து நறுக்குன்னு கேட்கணும். யாரை திட்டணுமோ அவங்கள வந்து டைரக்டா திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. வரக்கூடிய வாரங்கள்லயுமே அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ பிக் பாஸ் சீசன் 9 வந்து புரியாத புதிராதா இருக்க போகுது. முடிவு வரைக்கும் யாரு வந்து எப்படி வரப்போறாங்கன்னு தெரியல. இன்னொரு கருத்துகளையும் மக்கள் வந்து உள்ள வச்சுட்டு வராங்க. என்னன்னா தயவு செஞ்சு ஒயில்ட் கார்டு என்ட்ரிக்கு எடுத்து போடுற ஆட்களையாவது நல்ல ஆட்களா எடுத்து போடுங்க. அவங்க மூலமாவது கேம் வந்து நல்லா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம பரிட்சயமான முகங்களா எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் வந்து கோரிக்கையை வச்சிருக்காங்க. சோ வைல்ட் கார்டு என்ட்ரியாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ஆட்கள் வருவாங்களா அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.